மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242442. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பக்கத்து நாடுகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் ஒருங்கிணைந்த ஏவுகணை படையை உருவாக்கும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மேற்காசியாவில் ஈரான் நடத்தி வரும் தீவிர ஏவுகணை தாக்குதல்கள் நவீன போர் உத்திகளில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட ஹைப்பர்சோனிக் வேகத்தில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதை இந்த தாக்குதல்கள் நிரூபித்துள்ளன. அதேபோல் உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்திய அதிநவீன ஒரெஷ்னிக் ஏவுகணையை உக்ரைனால் தடுக்க முடியாமல் போன சம்பவங்களும் இதில் அடங்கும். இந்த உலகளாவிய அச்சுறுத்தல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் சவால்களை கருத்தில் கொண்டு இந்தியாவில் தனக்கென ஒரு பிரத்யேக ஒருங்கிணைந்த ஏவுகணை படையை உருவாக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. எல்லையில் வலுவான தற்காப்பை உருவாக்கவும் அவசர காலங்களில் எதிரி எல்லைக்குள் ஆழமாக ஊடுருவி தாக்கவும் இந்த தனிப்படை உருவாக்கப்படுகிறது. இந்தியாவின் பக்கத்து நாடுகளான சீனாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே தங்களுக்கு என பிரத்யேக ராக்கெட் படையை செயல்பாட்டில் வைத்துள்ள நிலையில் இந்தியாவின் இந்த வியூகம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்தியாவின் மிக முக்கிய ஏவுகணை மற்றும் ராக்கெட் அமைப்புகள் பல அடுக்குகளாக ஒருங்கிணைக்கப்பட உள்ளன. அதில் பிரளய் என்ற ஏவுகணை அமைப்பானது 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். ஒலியின் வேகத்தை விட அதிவேகமாக சென்று இலக்குகளை தாக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளும் இதில் அடங்கும். மேலும் பினாக்கா என்ற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பு உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஏவுகணை படைகள் மூலம் கூடுதல் பலமும் எதிரி எல்லைக்குள் மிக நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறனும் இந்தியாவுக்கு கிடைக்கும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர்.